தவேக தலைவர் விஜயின் இரண்டாவது மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டு திடலில் நடைபெறும் பணிகளை கட்சி நிர்வாகிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை விஜய் செல்ல உள்ள ராம்பாக் மேடையிலிருந்து தருகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய மாநாட்டு திடல்ல தான் இருக்கேன். தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நடந்து வருவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த ராம்ப்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர் நீளத்திற்கு இந்த ராம்ப் வந்து அவர் இரண்டு புறமும் இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்ப்பதற்காக வசதிக்காக அவர் நடந்து வருவதற்கான அந்த இதை வந்து ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருக்காங்க. கடந்த விக்கிரவாண்டி முதல் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ராம்புடைய உயரம் வந்து மிக குறைவாக இருந்தனால தொண்டர்கள் அவருடைய பார்த்த உற்சாகத்துல இந்த ராம் மேல ஏறி அவரை நெருங்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டது. அதனை தவிர்க்கும் விதமா வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 அடி உயரத்திற்கு இந்த ராம்ப் வந்து அமைச்சிருக்காங்க. இரண்டு புறமும் இரும்பு தடுப்புகள், கிட்டத்தட்ட யாரும் உள்ளே வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில 2 தடுப்புகள் அந்த இரண்டு புறத்திலையும் பார்த்தோம்னா சம இடைவெளியில இந்த இரும்பு தடுப்புகள் வந்து அமைச்சிருக்காங்க. 350 மீட்டர் நீளத்திற்கு இந்த ராம்ப் மட்டுமே அமைச்சிருக்காங்க. கடந்த முறை அவர் மாநாட்டுக்கு வந்ததும் பேசுவதற்கு முன்பாகவே இங்க குழுமியிருந்தக்கூடிய அந்த தொண்டர்களை வந்து பார்த்து கையசிங் வகையில் இந்த ராம்ப் அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான ஏற்பாடுகள் இந்த மாநாட்டு திடல்ல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டு மேடையை வந்து நீங்க பார்க்கலாம். 200 அடி நீளத்திற்கு இந்த மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி மாநில நிர்வாகிகள், பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள் என அனைவரும் அமரும் வகையில 200 அடி நீளத்திற்கு இந்த ஸ்டேஜை வந்து அமைச்சிருக்காங்க. சரியாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் இந்த மாநாடு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் இங்கே வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. முதல் மாநில மாநாடு அந்த விக்கிரவாண்டியில ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யறதா தான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் பாரபத்தியிலிருந்து ஸ்டாலின்.